Minash-shaytanir-rajim. Bismillahir-rahmanir-rahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஸோ இன்ஷால்லா ரமலானுடைய மாதம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிதானே. ஸோ அதனால அது சம்பந்தமான ஒரு துவாவை தான் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவா எப்படிப்பட்ட துவானா, நம்ம நோம்பு திறக்கும் பொழுது நிறைய விதமாக ஓதுவோம் அப்படிதானே. நம்ம என்ன துவா வேணாலும் கேட்போம் நோம்பு திறக்கிறதுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால நம்ம கேட்கப்படுற எந்த துவானாலும், அது நம்ம தமிழ்ல கேட்டாலும் சரி, இல்லை நம்ம குரான் துவாக்கள் கேட்டாலும் சரி, இல்லை நம்ம ஹதீஸ்ல உள்ள துவாக்கள் கேட்டாலும் சரி, என்ன துவா நம்ம கேட்குறோமோ அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால பெண்களாகிய நாம் இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம அந்த நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால அதுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்கி, அந்த நேரம் போய் கிச்சன்ல இல்லாம அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது. ஸோ இன்ஷால்லா அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நமக்கு தெரிந்த துவாக்களை நம்ம ஓதலாம். நம்ம தமிழ்லையோ எந்த மொழியில் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம மெமரைஸ் பண்ண போகிற இந்த துவா எப்படிப்பட்ட துவானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு திறந்த பிறகு ஓதிட்டாங்க. ஓகேவா? ஸோ நோன்பு திறக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், நோன்பா அந்த 5 மணிக்கெலாம் நம்மளுடைய தொண்டை வறண்டுரும் அப்படிதானே. ஸோ அதனால ரசூலா ஓதுன இந்த துவாவை பாருங்க. இந்த துவா இதனுடைய அர்த்தம், என்னுடைய தாகலாம் தீர்ந்துடுச்சு பாருங்க. யாரெல்லாம் என்னுடைய தாகலாம் தீர்ந்துடுச்சு, எனக்கு ரத்தம் கொண்டு போகுதுல, ஒவ்வொரு நர்வ்ஸ் இருக்குல்ல, என்னுடைய எல்லா நாடி நரம்புகளும் தணிஞ்சிடுச்சு. பசியில் அப்படி இருக்கும்ல, ஸோ எல்லாமே தணிஞ்சிடுச்சு. அப்புறம் வஸாபத்தல் அஜ்ரு, என்னுடைய அந்த கூலி அல்லாஹ்விடம் என்ன செஞ்சுட்டு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா என்னுடைய எல்லா கூலியும் என்ன செஞ்சப்பட்டது, அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சுட்டான், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படிங்கிறோம். ஸோ அந்த துவா தான் இந்த துவா. ஸோ இது எப்போ ஓதக்கூடாது, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால ஓதக்கூடாது. ஓகேவா? நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தாகலாம் தனியும். ஸோ அதனால நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் ஓதக்கூடிய இந்த துவா, இது அபூ தாவூத்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் வளமையா ஓதிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதை மெமரைஸ் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மீனிங் சொல்லிடுறேன். ரஹப அப்படின்னா போயிடுச்சுன்னு அர்த்தம், அப்படிதானே. நமக்கு என்ன போயிடுச்சு, ரமஉ, நம்மளுடைய தாகம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஓகே, வபதல்லத்தில் உரூக், நம்மளுடைய அந்த உரூக் அப்படிங்கிறது வந்து அந்த நர்வ்ஸ் சொல்றது, அந்த ரத்த நாணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அது வந்து தணிஞ்சிடுச்சு எல்லாமே. அதுக்கு அடுத்து வஸாபத்தல் அஜ்ரு, நம்மளுடைய கூலி உறுதியாகப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸஹபல் ஸலமு வபதல்லத்தில் உரூக் வஸாபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிதானே. இப்போ நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் நம்மளுடைய மீனிங்கை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, இது மட்டும் 3 டைம்ஸா நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் சேர்த்து ஒரு 3 டைம்ஸ், அப்புறம் பார்க்காம ஒரு 3 டைம்ஸ். சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹப ஜமஉ. சரி, ஓகே. இந்த ராங்கிறது ராலிகல் கிதாபு வரும் தானே ஃபர்ஸ்ட். சோ அந்த ரா, ஓகே, ஹப ஜமஉ. சோ இந்த ரமஉ அப்படிங்கிறது என்னது, அது நம்மளுடைய தாகம். சரியா? சோ இது ஒரு 3 டைம்ஸ் சொல்லலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹப ஜமஉ, ரஹப ஜமஉ, ரஹப ஜமஉ, வபதல்லத்தில் உரூக், வபதல்லத்தில் உரூக், வபதல்லத்தில் உரூக், வபதல்லத்தில் உரூக். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வபதல்லத்தில் உரூக் வஸாபத்தல் அஜ்ரு. ஓகே, இந்த சா இதுல எழுத முடியாது அப்படிதானே, அதனாலதான் இப்படி எழுதியிருக்கேன். அபாதா சா அப்படின்னா அந்த சாங்கிறது எதுல இருந்து வரும், நம்மளுடைய டங் டிப்ல இருந்து வரும் அப்படிதானே. அந்த டங் டிப் நம்ம மேல போய் நம்மளுடைய ஃப்ரண்ட் டீத்துக்கு மேல போய் சேரும்போது சான்னு வரும், அந்த சா தான். ஸோ அதனால இந்த தான்னு, அதனால தான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, வஸாபத்தல் அஜ்ரு. அந்த அஜ்ருனா என்னது, கூலி. நம்மளுடைய அந்த அஜ்ரு, நம்மளுடைய கூலி என்ன செய்யப்பட்டுச்சு, உறுதியாகப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ். சரி, இது மட்டும் ஒரு 3 டைம்ஸ் சொல்லலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸாபத்தல் அஜ்ரு, வஸாபத்தல்
ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து ஒரு 3 டைம்ஸ் சொல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரமஉ வபதல்லத்தில் வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். ذهبت زمعوا وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. ذهبت زمعوا وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. சரி, டோட்டல் படிக்கோங்க, மீனிங்கும் பார்த்துக்கோங்க. இன்ஷாஅல்லாஹ் வீட்டில் போய் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்ஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل العليم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق نبينا صلى الله عليه وسلم. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்ததுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இன்றைய அமர்வை நம்ம இன்ஷாஅல்லாஹ் ஆரம்பிக்கலாம். இன்றைய அமர்வுடைய டாபிக் என்ன? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, அப்படிதானே? எந்த அளவுக்குன்னா நமக்கு என்ன வயசு? நமக்கு என்ன வயசு? நமக்கு ஒரு 30, 40, 32, 20 சரி, அப்படிதான் நம்மளுடைய வயசு, அப்படிதானே சொல்லுவோம். நம்மளுடைய இந்த வயது எதற்குரிய வயது? நம்மளுடைய உடம்பினுடைய வயது. இந்த உடம்புக்கு தான் இந்த வயசு, தானே? இது எதை வச்சு நம்ம கணக்கிடுறோம்? நம்ம தாயினுடைய வயிற்றில இருந்து எப்பவும் பிறந்தோமோ அதுல இருந்து இன்ன வரையும் நமக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் அந்த வயதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம். ஓகே, இந்த வயது எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுடைய உயிரினுடைய வயது என்ன? நம்மளுடைய ரூஹினுடைய வயது என்ன? என்னதான் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? நம்ம உடம்புக்கு ஓகே 30, 40 அது எப்படியோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வயசு. ஓகே, நம்மளுடைய உயிருடைய வயது என்னவா இருக்கும்? எல்லாத்துடைய வயதும் டிஃப்ரெண்டா? நான் சொல்றது தெரியுதா? உயிருங்கிறது ரூஹ் அப்படிதானே? ஏன்னா நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுடைய ரூஹ் பேரும், இது உடம்பு தான். சோ அந்த ரூஹினுடைய வயது எவ்வளவு? அந்த ரூஹினுடைய வயது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு வயதோ அதுதான் ரூஹினுடைய வயது. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன சொல்றான்? எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைச்சு எல்லா மக்களையும் படைச்சு அல்லாஹ் எல்லாத்துக்கும் விதி எழுதிட்டான். சோ அவங்க தவணை வரும்போது இந்த உலகத்துக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போயிடுறோம். இதுதான் நடக்குதே தவிர நம்மளுடைய ரூஹுக்கு என்ன வயசு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு எவ்வளவு வருஷம் இன்னைக்கு ஆகுதோ அவ்வளவு வயசு நம்மளுடைய ரூஹுக்கு. நமக்கு ஏதாவது தெரியுதா? தெரியாது. நமக்கு அதை பத்தி யோசிக்கிறதே நமக்கு தெரியாது, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அப்போ எவ்வளவோ வருஷங்கள் நம்ம யோசிக்கிறது இல்லை, அப்படித்தானே? கிட்டத்தட்ட 1000 எவ்வளவு இருக்கும்னு அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த வருஷங்கள் எவ்வளவு இமை பொழுது போய் நம்ம இங்க வந்திருக்கோம். இது அவ்வளவு 1000, 2000 வருஷமே நமக்கு தெரியாத, நம்ம உணராத வகையில நம்மளுடைய ஏஜ் கழிஞ்சிருக்கு, நம்மளுடைய வயது கழிஞ்சிருக்குன்னா இது எப்படிப்பட்ட வயசு நமக்கு தெரியும், அப்படிதானே? மோஸ்ட்லி மிஞ்சி போனா 150க்கு மேல யாரும் வாழ முடியாது, அப்படிதானே? 100 அதுவே அல்லாஹ் தஆலா அது ஹயாத்தி கொடுத்தாதான், அந்த அந்த அஜ்ர் அவங்களுக்கு அந்த தவணை இந்த உலகத்துல கொடுத்தாதான் அதுவே இருக்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளுக்கு அந்த நடுத்தரமான 60, 70 சரி மிஞ்சி போனா 100. இதுக்கு நமக்கு இந்த உடலினுடைய வயது தான் இது. இந்த உடலினுடைய வயதை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வேறுபடுத்தி வச்சிருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? கிட்டத்தட்ட நபித்துவம் கிடைச்சதுக்கு அப்புறமே அவங்க 980 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய உம்மத்தினருக்கு வயது டிஃப்ரெண்ட். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் 60, 70 இந்த இதுதான் நம்மளுடைய. அந்த வருஷமே இவ்வளவு ஃபாஸ்டா போச்சுன்னா இந்த வயது இந்த நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அதை விட ஃபாஸ்டா போயிடும், அப்படிதானே? 1000 வருஷமே நமக்கு தெரியாதுன்னா ஒரு 50 வருஷம் நமக்கு தெரியவா செய்யும்? தெரியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய
அவனுடைய படைப்பினங்களை பத்தி சொல்லும் பொழுது சொல்றான், இந்த உலகத்துல எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா படைச்சான். வானம், பூமி, கடல், மலை எல்லாமே படைச்சான் தானே. எல்லாம் எப்படி படைச்சான்? அவனுடைய ஒரு வார்த்தையில தான் படைச்சான். குன் அப்படின்னு சொன்னா ஃபயக்குன், அது ஆயிரும். சோ அந்த குன் என்ற ஒரு வார்த்தையில தான் படைச்சான். ஆனா 4 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 4 விஷயத்தை அவனுடைய முபாரக்கான கைகளினாலே படைச்சான். இது ஏன் இந்த உலகத்தையே அவன் குன்னு தான் சொன்னா அது ஆயிடுச்சு. ஆனா 4 விஷயத்தை அவன் நம்ம கையில அவனுடைய அந்த ஜலாலியத்தான அவனுடைய கையின் மூலமாக 4 விஷயத்தை படைச்சான். ஒன்னு ஜன்னத்துல் அது, ஒரு விதமான ஏன்னா நமக்கு நிறைய ஸ்வர்க்கம் இருக்கு தானே, 7 ஸ்வர்க்கங்கள் இருக்கு தானே. சோ ஜன்னத்துல் அதுல் அப்படிங்கிற ஒரு ஸ்வர்க்கம். இரண்டாவது அல்லாஹ் தஆலா படைச்சது கலம். மூன்றாவது அல்லாஹ் தஆலா படைச்சது அர்ஷ். நான்காவது யார் படைச்சான்? மனுஷன் தானே. சோ இந்த கடல், மண்ணுக்கு, சூரியன், சந்திரன் எல்லாத்த விடையும் யார் பெரியவர்? மனிதன் பெரியவர் அப்படிதானே. ஏன்னா இவ்வளவு படைச்ச அல்லாஹ் தஆலா எந்த உயிரினத்துக்கும் கொடுக்காத ஒரு தன்மையை கொடுத்தான், அதான் சிரிக்கிற தன்மை அப்படிதானே. எந்த உயிரினத்துக்குமே இந்த உலகத்துல சிரிக்காது மனுஷனை தவிர. அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்து அவன் சிறப்பித்து வச்சான். சரி, இத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது இந்த ஜன்னத்துல் அத்ல் அப்படிங்கிற சொர்க்கம் அல்லாஹ் தன்னுடைய கையினாலேயே அலங்கரிச்சு வச்ச, தயார் செய்து வைத்த இந்த சொர்க்கம். இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும்னா 3 பிரிவினர்களுக்கு மட்டும்தான் இந்த சொர்க்கம் கிடைக்கும். ஒன்னாவது நபிமார்களுக்கு. வேற யாரும் இந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா இப்போ அவன் குன்னு சொல்லி ஆகுன்னு சொல்லி படைச்ச இந்த உலகமே எவ்வளவு அழகா இருக்கு அப்படிதானே. நம்ம இந்த உலகத்தையே பாக்குறதுக்கு அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்றோம். ஆனா அவனுடைய கையினாலே படைச்ச அந்த சொர்க்கத்தை யாருக்காக அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வச்சிருக்கான்? 3 பேருக்காக தயார்படுத்தி வச்சிருக்கான். ஒன்னு நபிமார்கள், இரண்டாவது சித்திகீன்கள், மூன்றாவது ஷுஹதாக்கள். இந்த 3 பேருக்கு தான் மட்டும்தான் இந்த ஜன்னத்துல் அதுல போக முடியும். அதனாலதான் பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஜும்மா உரையில ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் வஃபாத் ஆயிட்டாங்க. சோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மா உரையில சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜன்னத்துல் அத்ல 3 கூட்டத்தினர் மட்டும் தான் போக முடியும். ஒன்னு நபிமார்கள், இரண்டாவது சித்திகீன்கள், ஷுஹதாக்கள். அந்த ரவுலா ஷரீஃபை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க வஃபாத் ஆயிட்டீங்க, நீங்க இந்த ஜன்னத்துல் அத்ல அடையக்கூடியவர்களாக நீங்க ஆயிட்டீங்க. அதுக்கு அடுத்து பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபரை பார்த்து சொன்னாங்க, யா அபூபக்கர் நீங்களும் வஃபாத் ஆயிட்டீங்க, நீங்களும் அதை அடையக்கூடிய பாக்கியமுடையவர்களாக ஆயிட்டீங்க. ஆனா நான் இங்க இருக்கிறேன், நான் ரெண்டுலயுமே இல்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னைய அட்லீஸ்ட் ஷுஹதாவாகவாது அல்லாஹ் என்னைய ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வளமையா ஒரு துஆ ஓதி வந்தாங்க. அல்லாஹ் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எந்த மாதிரி அற்புதமான துஆனா, யா அல்லாஹ் என்னை என்ன செஞ்சிரு, உன்னுடைய பாதையிலே ஷஹீதாகக்கூடியவனாக என்னை மாற்று. வஜஅல் மௌதி அதோட விட்டுல, வஜஅல் மௌதி என்னுடைய மௌத்தை ஆக்கி விடு. எங்க ஆக்கிடு? ஃபீ பலதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஊர்ல என்னுடைய மௌத்தை ஆக்கிடு. எப்படிப்பட்ட துஆ பாருங்க. அந்த துஆவினுடைய பரக்கத்தினால அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி வஃபாத்தாக்கப்பட்டாங்க? ஷஹீத் தான ஆனாங்க. சோ ஷஹீதாயி அவங்களும் எதிர்க்கூடியவர்களாக ஆயிட்டாங்க, இந்த ஜன்னத்துல் அத்லுடையவர்களாக ஆயிட்டாங்க. அதே போலவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? ஷஹீதானாங்க அப்படிதானே. அவங்களே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானாங்க. சோ இந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் உயர்ந்த 3 கூட்டத்தினர்கள் மட்டும்தான் இந்த ஜன்னத்துல் அத்லுக்கு செல்ல முடியும். சரி, இப்போ இந்த 3 கூட்டத்தினர்ல இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல எந்த அளவுக்கு இரக்கமுடையவர்கள்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரொம்ப கவலை உம்மத்தை பத்தி. ஏன்னா இந்த 3 பிரிவினர்கள் மட்டும் இந்த சொர்க்கத்துக்கு போக முடியும்னா ரொம்ப செலக்டடான பீப்புள் தான் போக முடியும் அப்படிதானே. நபிமார்கள்னா அவங்க செலக்டட், அவ்வளவுதான், முடிஞ்சது. சித்திகீன்கள், ஷுஹதாக்கள்ங்கிறது ரொம்ப செலக்டட் சூஸியான பீப்புள்ஸ் தான் போக முடியும். ஆனா ரசூலுல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கள்ல இருந்து நிறைய பேர் இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு நம்ம மேல இறக்கம் இருக்கு, ஆனா நமக்கு அவங்க மேல செலவாத்து சொல்றதுக்கு என்ன இல்ல, டைம் அதிகமா. அப்போ நம்ம எங்க இருக்கோம்? அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, யா அல்லாஹ் நீ யாரெல்லாம் இந்த பிரெக்னன்சில இறந்திருப்பாங்கல்ல, அந்த டெலிவரி ஆகும்போது அவங்களெல்லாம் கூட இந்த ஷுஹதாக்களுடைய கூட்டத்துல நீ சேர்த்து, என்னுடைய உம்மத்துகள்ல யாரெல்லாம்
எந்த பெண்கள்லாம் அந்த பிரெக்னன்சி டெலிவரி டைம்ல அவங்க ஒஃபாத் ஆகுறாங்களோ எல்லாத்தையும் எங்க சேர்த்துரு, இந்த சுகதாக்களுடைய அந்தஸ்துல சேர்த்துரு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் விஷ ஜந்துக்கள் தீண்டி அவங்க ஒஃபாத் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் கூட யாரெல்லாம் நீ என்ன செஞ்சிரு, ஷஹீதுகளுடைய. ஏன்னா ரசூலுல்லா எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் இப்படி இருக்காங்களோ எல்லாரும் வாங்க ஜன்னத்துல. அதுக்கு பாருங்க எந்த அளவுக்குன்னா அந்த விஷ ஜந்துக்கள் யாரெல்லாம் தீண்டி ஒஃபாத் ஆக்கப்பட்டார்களோ அவங்களும் கூட இந்த ஜன்னத்துல அதிரில இருப்பாங்க. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சரி, இந்த 2 பேர்களும் அவங்களுடைய மரண தருவாயில ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, சௌர் குகையில 3 பேர் இருப்பாங்க தானே, ரசூலுல்லா அபூபக்கர் சித்திக் 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஒரு பொந்துல என்ன செய்வாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலை வச்சு அடைச்சுப்பாங்க. அந்த அவங்களுடைய காலை எது வந்து கொட்டும், பாம்பு வந்து இது பண்ணிட்டே இருக்கும் அப்படிதான். சோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரண தருவாயில சொல்றாங்க, எனக்கு அன்னைக்கு அந்த விஷ பாம்பு என்னைய தீண்டிச்சுல, அந்த விஷம் எனக்கு இப்ப வேலை செய்யுது பாருங்க. இதன் மூலமாக அவங்க 2 அந்தஸ்து அடைகிறாங்க. ஒன்னு சுஹதாக்கள், இரண்டாவது சித்திகி. ஏன்னா அவங்க சித்திக் அப்படிதானே. அதே போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபருடைய போர்ல ஒரு யஹூதி பெண் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு உணவுல அந்த மாமிசத்துல விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மரண தருவாயில என்ன சொன்னாங்க, அன்னைக்கு அந்த யூத பெண் எனக்கு விஷம் தடவி கொடுத்தாயே, அந்த விஷம் எனக்கு இப்போ வேலை செய்யுது. சோ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 2 அந்தஸ்துல போனாங்க. ஒன்னு நபிமார்கள் அப்படின்ற அந்தஸ்துல, இரண்டாவது சுஹதாக்கள். ஏன்னா இந்த சுஹதாக்கள் யாரையும் அடக்கப்படுறாங்க, அடக்கக்கூடிய கூட்டத்தினர் இந்த யாருன்னா இந்த விஷ ஜந்துக்கள் தீண்டி அவங்க வஃபாத் ஆனாங்களோ அவங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்துல சேர்த்தறணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க. சரி, இந்த கலம்னா என்ன? சோ இதுதான் ஜன்னத்துல் அஅலா பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரி, இந்த கலம் அப்படிங்கிறது நம்மளுடைய தக்தீர் அப்படிதானே. நான் இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா படைச்சு எல்லாரையும் படைச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு, எல்லா ரூஹையும் படைச்சு, எல்லாத்தினுடைய கதிரையும் படைச்சு, இவங்க இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு வருஷம் வாழ்வாங்க, இவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் எல்லாமே அவன் என்ன செஞ்சுட்டான், நம்மளுடைய கையினால நம்மளுடைய கலா கதிரை என்ன செஞ்சுட்டான், எழுதிட்டான். சோ இதுவும் அல்லாஹ்வினால தன்னுடைய முபாரக்கான கையினால எழுதப்பட்டது. மூன்றாவது அர்ஷ், அவன் படைக்க அந்த அவன் இருக்கிற அர்ஷு அவனால படைக்கப்பட்டது. நான்காவது மனிதன். சரி, இந்த மனிதனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக படைச்சான் அப்படிதானே. இவன் ஏன்னா வேற எந்த படைப்பினங்களுக்கும் இல்லாத ஒரு அறிவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எப்படிப்பட்ட அறிவு? நம்ம சிந்திக்க கூடிய ஒரு அறிவு, வேற எதுக்குமே கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த மனுஷனுக்கு இந்த சிந்திக்கிற அறிவை கொடுத்தான். சிந்திக்கிற அறிவை கொடுத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சான், அதாவது எல்லா ரூஹையும் படைச்சு அல்லாஹ் தஆலா கேட்பான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய அல்லாஹ்வாக இல்லையா? எப்போ இது நடந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு ரூஹெல்லாம் படைச்சான் தெரியுமா? அது எப்போ? முன்னால ஒருத்தர் நம்மளோட ரூஹெல்லாம் படைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா எல்லா ரூஹையும் வச்சு கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரட்சகன் இல்லையான்னு. அப்ப நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம்? ஆமான்னு சொன்னோம். நம்மளுடைய ரூஹ்கள் எல்லாம் ஆமான்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா உருவத்தை கொடுத்து, நம்மளுடைய தாயினுடைய உருவத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு. அனுப்பும் பொழுது என்ன சொன்னா, இவங்க எல்லாத்தையும் நான் எதுக்காக அனுப்புறேன்? வணங்குறதுக்காக. ஆனா நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு எப்படியா இருக்குது? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த உடலுக்காக உழைக்கிறோம் அப்படிதானே. இந்த உடல் எப்படிப்பட்டது? நமக்கு நிரந்தரமானதா? இல்ல. இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட யாருமே வரமாட்டாங்க. நம்ம கட்டின எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் நம்மளோட வராது. நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, கணவன், மனைவி, குழந்தைங்க, யார் எந்த சொந்த பந்தம் எதுவுமே வரமாட்டாங்க. இந்த உடல் கூட இந்த உலகத்தோட முடிஞ்சது. இதுக்கு அப்புறம் நமக்கு ரூஹ் கொடுத்து எடுக்கப்படுவோமே, அந்த உடலை பத்தி ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஒரு நரகத்துல ஒரு மனிதனுடைய ஒரு பல் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா உஹது மலை அளவுக்கு பெருசா இருக்குமா. உஹது மலை 9 மைல். ஒரு பல் 9 மைல்னா 32 பல் எப்படி இருக்கும்? அப்ப நம்மளுடைய அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும்? இப்படி அந்த ஜைஜாண்டிக்கான அந்த உருவத்தையும் நரகத்துல தூக்கி போட்டாங்கன்னா அந்த நரகம் அதை கரிச்சிருமா. கரிச்சு மறுபடியும் அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு அதிகமான உருவங்களை மாற்றி மாற்றி கொடுப்பான். அந்த அளவுக்கு வேதனைகள் அந்த நரகத்துல நடக்கப்படும்னு அந்த மனிதனுடைய உருவத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தினுடைய வேதனையை சொல்லும்போது சொல்றாங்க, அதனால நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற இந்த உடலும் நமக்குரியது அல்ல. இது இந்த உலகத்துல நம்ம போட்டிருக்க ஒரு ட்ரெஸ் மாதிரி. இந்த ட்ரெஸ் எப்படி கலட்டி போட்டுட்டு போயிடுவோம். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது இந்த உலகத்துல பற்றற்றவர்களாக இருந்தாங்க. ஏன்னா இந்த உடலுக்கு தான் காய்ச்சல் வருது, டயபெட்டிக் வருது, எல்லாமே வருது. இந்த உடல் இல்லைன்னா நமக்கு ஏதாவது வருமா? வராது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நம்ம இந்த உடலுக்காக தான் உழைக்கிறோம், அப்படிதானே? இந்த வயிற்றுக்காக தானே உழைக்கிறோம், அப்படிதானே? இதுக்காக தான் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கிறோம். கடைசி இதையும் விட்டுட்டு போயிடுறோம். அப்ப நம்ம என்ன எடுத்துட்டு போகிறோம்? ஒண்ணுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த உடல் வந்தாவது சரி, மறுபடியும் நாள் இந்த உடலாவது வரும்னு சொல்லலாம். அதுவும் வராது. ஏன்? நம்ம பேசுற இந்த பாஷை கூட இதோட முடிஞ்சிடும். ஏன்? நம்ம கபர்ல என்ன சொல்லுவாங்க? அரபுல தானே கேட்பாங்க, மர்ரபு கவுடைய ரட்சகர் யார்? சோ நம்ம பேசுற இந்த பாஷை கூட டெம்பரரி, எல்லாமே டெம்பரரி. அப்போ நமக்கு எது பெர்மனன்ட்? எது பெர்மனன்ட்? நம்ம செய்யற ஒவ்வொரு அமல் தான் பெர்மனன்ட். இந்த அமலும் எந்த அளவுக்குன்னா, இந்த நமக்கு குறுகிய காலமான இந்த 60 வயசு 70 வயசுல நம்ம செய்யற அமல் தான். இதுக்கப்புறமும் நம்ம என்ன செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, லா யஸ்தக்திமூன ஸஆ வலா யஸ்தாஹிருன. அதாவது ஒரு நமக்குன்னு அந்த டைம் வந்துருச்சுன்னா, நம்மளுடைய அந்த வக்த், இந்த உலகத்தை விட்டு போற வக்த் வந்துச்சுன்னா, ஒரு செகண்ட் கூட முந்தவும் செய்யாது, ஒரு செகண்ட் கூட என்ன செய்யாது, பின்னவும் செய்யாது. அது ப்ராப்பரா அந்த டைம்ல எடுத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யணும்னு ஒரு அமலை நினைச்சா கூட நம்மளால செய்ய முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல, ஒரு ஃபாஸ்ட் லேன்ல தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கோம். இந்த ஃபாஸ்ட் லேன்ல கூட அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட கிருபையாளன் பாருங்க. சில மாதங்களை கொடுத்து அல்லாஹ் தஆலா இதுல நீ நிறைய நன்மையை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த மாதத்தை கூட நம்ம இந்த உலகத்துக்காக தான் நிறைய யூஸ் பண்றோம். இருக்கிறதே கொஞ்சம், அந்த கொஞ்சத்திலையும் அல்லாஹ் தஆலா அப்பப்போ கொடுக்குற மாதிரி ஆஃபர் கொடுக்குறான். அந்த ஆஃபரையும் நம்ம பொருட்படுத்துறது இல்ல. அப்போ நம்ம கியாமத்துக்கு போய் என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே இல்லை, அப்படிதானே? அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த ரமலானை பத்தி சொல்லும் பொழுது, ரமலான் எப்படிப்பட்ட ரமலானா என்ன? ரமலானா நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? நோன்பு. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். என்னமா? நரகம் பூட்டப்படுது. சரி, முதல்ல ரமலானுக்கு அல்லாஹ் தஆலா என்ன டெஃபினிஷன் கொடுக்குறான்னு குர்ஆன்ல பார்ப்போம். குர்ஆன் இருக்குதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதுல உள்ள அல்லாஹ் எப்படி சொல்ல போறா, எந்த நிலைமையில சொல்றா, அதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஏன்னா ரமலானுடைய சட்டதிட்டங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அது எந்த அளவுக்கு அல்லாஹ் எந்த பாஷையில பேசியிருக்கான் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சூரா பக்ரால நோன்பை பத்தி அல்லாஹ் தஆலா பேசினது ஒரு செக்ஷன் தான். ஹோல் குர்ஆன்லயும், மொத்த குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா நோன்பை பத்தி பேசினது 5-6 ஆயத்துகள் தான். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதுவும் சூரா அல் பக்ரால நடுவுல பேசினது தான் அந்த ஆயத்து. இந்த ஆக்சுவலி சூரா அல் பக்ராவை 2 பகுதியா பிரிக்கலாம். ஒண்ணு என்னன்னா, பனி இஸ்ராயீல்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே வருவான். இந்த பனி இஸ்ராயீல்கள் யாரு? யாரு? என்னமா? ஈசா நபி. பனி இஸ்ராயீல்கள் யாருன்னா குர்ஆன்ல நம்ம அதிகமா வரும்ல, சூரா அல் பக்ரால பனி இஸ்ராயீல் அப்படி நிறைய வரும். அப்படியே யாரு? என்னமா? இல்ல சொல்லுங்க, தப்பே இல்ல. நான் எதனால கேக்குறேன்னா, நம்ம ஏதாவது தப்பா சொன்னோம்னா தான் நமக்கு ஞாபகம் வரும். ஐயோ நம்ம அன்னைக்கு தப்பா சொன்னோம்னு. நம்ம ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த நாள்ல அப்படி போயிடும். அப்படி அதுக்கடுத்து அதை பத்தி ஒரு நினைவே நம்ம பண்ண மாட்டோம். அதனாலதான் நம்ம மறுபடியும் கேட்கறது எதுக்குன்னா, நம்ம ஒரு வார்த்தை நம்ம சொன்னா அன்னைக்கு தப்பா சொன்னோமே அப்படியாவது ஞாபகம் இருக்கும் நமக்கு, அப்படித்தானே? சோ பனி இஸ்ராயீலர்கள்னா யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை மகன் இருந்தாங்க? முதல்ல யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அப்படிதானே? இவங்களுடைய மகன் யாரு?
இந்த பனி இஸ்ராயலர்கள்னா யாரு? இவங்களுக்கு அடுத்து வந்த அந்த சந்ததிகள் தான் பனி இஸ்ராயல். சரியா? சோ இதுக்கு அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு அப்புறம் எல்லா நபிமார்களும் வரிசையா வருவாங்க. until எது வரைக்கும் வருவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? சோ இந்த செயின் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய செயின் எப்படி போகும்? யாக்கூப், யூசுப், அய்யூப், யூனுஸ் அப்படினு தொடர்ந்து மூசா, ஈசா, ஹாரூன் எல்லாமே இப்படி போயிட்டு கடைசி ஈசா அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டாப் பண்ணும். அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுடைய இதுல யார் இவங்களுடைய மகன்? தெரியாது தானே? எனக்கும் தெரியாது. சோ இவங்களுடைய செயின்ல இருந்து லாஸ்ட் யார் வருவாங்க? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்போ சூரா அல் பக்ரால அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயீலர்கள் செய்த அதிகமான தவறுகளையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த கூட்டத்திற்கு கொடுத்த அதிகமான நியமங்களையும் பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு நான் இப்படி செஞ்சேன், இவங்களுக்கு நான் அந்த மாதிரி செஞ்சேன், ஆனாலும் இவங்க அப்படி திருந்தல. அல்லாஹ் ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க நல்லா பார்த்து நீங்க படிச்சீங்கன்னா, அதனுடைய தர்ஜுமா படிச்சீங்கன்னா தெரியும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சம்பவமா எடுத்து சொல்லி அவங்க இதுக்கும் மாறு செஞ்சாங்க, அவங்க இதுவும் கேட்கல, அவங்க இதையும் நிராகரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சூரா அல் பக்ராவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கு. சரியா? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதுல ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த இந்த பனி இஸ்ராயீலர்களுக்கு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாருடைய இதுல இருந்து வந்தாங்க? யாருடைய கோத்திரத்துல இருந்து வரல, இஸ்ஹாக்ல இருந்து வரல. ஏன்னா எல்லா நபிமார்களும் இங்க இருந்து தான் வந்தாங்க. அப்போ இந்த யகூதிகளுக்கு, இந்த யூதர்களுக்கு எல்லாம் என்னன்னா, கடைசியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட வருவாங்க? இங்க இருந்து தான் வருவாங்க, இங்க இருந்து வர மாட்டாங்க. சோ அதனால இவங்க என்ன செஞ்சாங்க? அதனால தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல எதை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க தொழுதாங்க? பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் தொழுதாங்க. அப்படிதானே? பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் தொழுதாங்க. அப்படிதானே? அல்லாஹ் தஆலா இவங்க எல்லாமே மாறு செய்றாங்க. கடைசி மதீனாக்கு ரசூலுல்லாஹ் வந்து இந்த யகூதிகள்லாம் நிராகரிச்ச பொழுதும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? நீங்க இப்படியா செய்றீங்க, இந்த ஜெனரேஷனையே நான் மாற்றுறேன் அப்படின்னு ஒரு புதிய ஜெனரேஷனா கொடுத்ததுதான் நம்மளுடைய இஸ்லாம். சோ இஸ்லாம் இல்ல, இஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்குது. ஒரு புதிய ஜெனரேஷனா வந்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நான் இவ்வளவு கொடுத்தேன், நீ கேட்கல, இப்போ நான் ஒரு புதிய ஜெனரேஷன் என்ன செய்ய போறேன்? தோற்று போறேன். சோ இந்த புதிய ஜெனரேஷனுக்கு அல்லாஹ் தஆலா கேபிட்டல், புதிய கேபிட்டலா என்ன கொடுத்தான்? மக்கா. இவங்களுக்கு என்னதான் இருந்துச்சு? பைத்துல் முகத்தஸ். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் தொழுதிருந்தாங்க. கடைசியாக இந்த யகூதிகள் மறுபடியும் உங்களுடைய தொல்லைகள், உங்களுடைய பேச்சுகள் அதிகமாக அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? அப்படியே நீங்க எதை பார்த்து தொழுங்க? மக்காவை பார்த்து தொழுங்க. உங்களை தானே உம்மத்தன் வசதாவாக ஆக்கியிருக்கேன், உங்களை நான் நடுநிலையான ஒரு உம்மத்தாக நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு புதிய ஒரு சரி. சோ இது வந்து ஹிஸ்டரியா. இப்போ அதனால சூரா அல் பக்ரால இது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரும் பொழுது இந்த நோன்பை பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு வந்து முடிவுல தான் சொல்றான். இந்த நோன்பை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது முதல்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. சூரா அல் பக்ரால 183வது ஆயத்துல முதல்ல அல்லாஹ் தஆலா நோன்பை பத்தி சொல்றான். எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏன் அல்லாஹ் தஆலா நீ நோன்பு இருன்னு ஏன் சொல்லல? சொல்லிருக்கலாம் தானே? நீ நோன்பு இருந்து சொல்லிருக்கலாம் தானே? தொழில் சொல்றான் தானே? ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கான்? அதோட அல்லாஹ் விடல, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா அதோட விட்டு சொல்லல. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? இந்த நோன்பு உங்களுக்கு முன்னால வந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. ஓகே. அப்புறம் அல்லாஹ் சொன்னா லஅல்லக்கும் தத்தகும், எதுக்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு? நீங்க தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக. அப்ப நம்ம யோசிக்கணும், அப்படிதானே? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்லியிருக்கான்? ஏன் கடமையாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க? இது எந்த மாதிரி இருக்குது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? இந்த வார்த்தை எந்த மாதிரி தோன்றுது? நமக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா? இப்போ தலைவலிக்குதுன்னா என்ன சொல்லுவாங்க? பேனடால், அப்படிதானே? பேனடால் எழுதி இப்போ அந்த அந்த பிரிஸ்கிரிப்ஷனுடைய உள்ள ரூட் எப்படி இருக்கும்? பேனடால் எழுதுறேன், இதுக்கு முன்னாடி இந்த பேனடால் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும்
சரியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? கனடா சரியாயிடும். இதான் இதே ட்ரீட்மெண்ட் தான் அல்லாஹ் தஆலா இன்க்ரீஸ் பண்ணுறான். பாருங்க, உங்க மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீ நோன்பு வை. இதுக்கு முன்னால எல்லாரும் மேலும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளச்சு. லஅல்லக்கும் தத்தகூன், எதுக்கு? நீங்க தக்வா உடையவர்களாக ஆகிறதுக்காக. ஸோ இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா ரமலானை பத்தி தொடவே இல்லை. அதனால நம்ம ரமலானை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்றான்னா அதுக்கு அடுத்த ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்லல, அதுக்கும் அடுத்த ஆயத்துல தான் சொல்றான். சரியா? இப்போ இந்த நோன்பு அப்படிங்கிறது ரமலானும் நோன்பு எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையோ இதற்கு முன்னாலேயே நமக்கு சுன்னத்தான நோன்புகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? கடவுள் செஞ்சிருக்காங்க தானே. ஒரு மாதத்துல 3 நோன்புகள் இருந்திருக்காங்க, திங்கள் வியாழன் நோன்பு நோண்டிருக்காங்க. சோ இந்த ரமலானுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத் இறங்குறதன் காரணமாக நம்ம சுன்னத்தான நோன்புகளை என்ன செய்யணும்? பிடிக்கணும். ரமலான் வந்தா மட்டும் நோன்புடைய ஞாபகம் வரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரமலானுக்கு அப்புறம் நோன்பை பத்தி சொல்லல, ரமலானுக்கு முன்னால சொல்லியிருக்கான். சரியா? சரி, இப்போ எப்படி பிரிஸ்கிரைப் அல்லாஹ் தஆலா பண்ணிருக்கான்? எப்படி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு பேனடால் எடுங்க, இதுக்கு முன்னால எல்லாத்துக்கும் பேனடால் எடுத்து ஓகே ஆயிடுச்சு, சோ உங்களுக்கு ஓகே ஆயிடும். அதுலயும் அவன் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை வந்து லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வா உடையவர்களாக ஆகலாம், மேபி. அதுலயும் அல்லாஹ் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான், நீ தக்வா உடையவராக ஆயிருவீங்கன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக கூடும். சரி, இப்போ நோன்புனா என்ன? இந்த தக்வாக்கும் நோன்புக்கும் என்ன ரிலேஷன்? என்ன ரிலேஷன் இருக்கு? நோன்புனா நம்ம என்ன செய்வோம்? சாப்பிட மாட்டோம், அப்படிதானே? சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், எல்லாமே பிசிக்கலா தான் செய்ய மாட்டோம், அப்படிதானே? சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், வேண்டாத பார்க்க மாட்டோம், வேண்டாத விஷயத்துல செய்ய மாட்டோம், அப்படிதானே? சரி, சோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு? பிசிக்கல், அப்படிதானே? நம்ம இப்படி எடுத்து வாயில போட்டாதான் சாப்பிட முடியும், இப்படி குடிச்சாதான் குடிக்க முடியும். சோ இது எல்லாமே எது சம்பந்தப்பட்டது? பிசிக்கல் சம்பந்தப்பட்டது. இந்த தக்வா எது சம்பந்தப்பட்டது? ஸ்பிரிச்சுவல், அப்படிதானே? சோ இது ஹார்ட் சம்பந்தமானது. சரி, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நான் உங்க மேல நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க மீது நோன்பு கடமையாக்கி இருக்கேனா, ஏன்னா நீங்க தக்வா உடையவர்களாக ஆகணும் அப்படின்னு, இங்க ஆயிவீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சோ இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? இதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிஃபரண்ட், அப்படிதானே? இது நம்ம பிசிக்கலா செய்றோம், அது நமக்கு ஸ்பிரிச்சுவலாக வருது, நம்ம மன ரீதியாக வருது, அது கல்வி சம்பந்தப்பட்டது. ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு விளங்கும். இப்போ ஒரு நம்ம நோம்புல இருக்கோம், ஏதோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ நம்ம நல்ல சுவையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நம்ம நல்லா வெளியில போயிட்டு வரோம், நல்ல தாகம் வருது, நம்மளுடைய மனசு சொல்லுது, நம்மளுடைய கை சொல்லுது சரி எடுத்து குடிக்கலாமா அப்படின்னு போறோம். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? குடிக்க மாட்டோம். சோ எதனாலனா நம்ம யாருடைய பேச்சு கேட்போம்? கல்வினுடைய பேச்சு கேட்போம். சோ இந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் இந்த இந்த மனசுக்கும் இந்த பிசிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பிசிக்கல் செய்யன்னு சொன்னாலும் இந்த மனசு என்ன செய்யாது. அதனாலதான் ரமலான் மாதத்துல மட்டும் ஷைத்தான் எதுக்காக அடைக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. இந்த மனசு இந்த பிசிக்கல் என்ன செய்யுதோ அதை கேட்காது. ஏன்? அங்க ஷைத்தான் இல்ல. ஷைத்தான் இருந்தா தானே கேட்க விட மாட்டான், அப்படித்தானே? அதனாலதான் நம்மளுடைய ஹார்ட் இந்த சண்டையில வெற்றி கொள்ளுது. ஓகேவா? சோ ஒவ்வொரு தடவை நம்ம பசிக்கும் பொழுதோ, ஒவ்வொரு தடவை நம்ம ஏதாவது குடிக்கணும்னு ஆசைப்படும் பொழுதோ நம்ம ஹார்ட் அந்த நேரத்துல வின்னாது. அந்த சண்டையில எதுதான் வெற்றி பெறுது? ஹார்ட் தான். நம்மளுடைய கை வெற்றி பெறல. சோ இதுதான் நோன்புக்கும். இப்போ அல்லாஹ் சொல்றது தெரியுதா? நான் உங்களை நோன்பு தான் நோக்க சொன்னேன், ஆனா உங்களுக்கு என்ன வரும்? தக்வா. நம்ம என்ன செய்யறது? நான் சொல்லுவேன் நோன்புன்னு, ஆனா உங்களுடைய கல்புக்கு அங்க ஒரு ட்ரைனிங் நடக்கும். எந்த மாதிரியான ட்ரைனிங்னா, இந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங்னா, ஒரு போலீஸ் இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இல்ல ஏதாவது ஒரு மிலிட்டரியில எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அப்படிதானே? ஒரு இப்போ ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒர்க்ல ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு மாக் அப் மாதிரி இருக்கும், அப்படிதானே? ஒரு தியரி மாதிரி ஒரு கட்டடம் இருக்கும், அதுல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உண்மையா தியரிங்கும் பொழுது அந்த அந்த ட்ரைன்டு பர்சன்ஸ் அவங்க அனுப்புவாங்க. இதே போலதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு மாசம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்.
இந்த கல்பை எல்லா ஷைத்தானையும் விட்டு இந்த ஷைத்தானெல்லாம் கூட்டி போட்டு இந்த கல்புக்கு என்ன செய்யறான்? ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறான். ஸோ இந்த கல்பை நமக்கு ட்ரைனிங் ஆக 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 இதை நம்ம எந்த அளவுக்கு இந்த மாசத்தை யூஸ் பண்றோமோ அப்பந்தான் இதுக்கு அடுத்த நம்ம ரியலா போகும்ல. ரியலான வேர்ல்டுக்கு எப்படி ஒரு ட்ரைனிங்ல ஒரு மிலிட்டரி ட்ரைனிங்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க, அப்புறம் உண்மையான சண்டைக்கு அவங்க போகணும், அப்படிதானே? ட்ரைனிங் ஏமா கொடுத்துட்டு இருப்பாங்க இல்ல, 1 மாசம் 2 மாசம் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு அடுத்து எங்க எங்க என்னென்ன ஆக்சிடென்ட் நடக்குதோ அவங்க இன் பர்சனா ரியலா தான் போகணும். ஸோ அதே போலவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நம்மள ட்ரைனிங் கொடுத்து போக விடுறான். ட்ரைனிங் கொடுத்து போக விடுறான். பாருங்க, ஒரு தடவை மட்டும் அல்லாஹ் செய்யற, ஒவ்வொரு வருஷமும் செய்யறான். ஏன்னா அவனுக்கு நம்மளை பத்தி தெரியும், அப்படிதானே? ஒரு தடவை பண்ணா காணாது, ஏன் ஒரு வருஷம் பண்ணாலும் நமக்கு காணாது, அப்படிதானே? சோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை மோல்ட் பண்றான். நீ என்ன செய், உன் கல்புக்கு நீ ட்ரைனிங் கொடு. இந்த ட்ரைனிங் நம்ம எந்த அளவுக்கு இந்த மாசத்துல இன்ஷா அல்லாஹ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யும், அந்த 11 மீதி உள்ள மாதங்கள் இந்த ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மாதத்துல நம்ம ட்ரைனிங் சரியா பண்ணலனா அடுத்து உள்ள 11 மாசம் என்ன ஆகும்? நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் இவ்வளோ நாள் ஷைத்தான் லாக்கா இருந்ததுனால நம்மளுடைய ஹார்ட் நம்ம பேச்சை கேட்டுச்சு, ஷைத்தான் நல்லா ஓபன் பண்ணி விட்ட உடனே என்ன ஆயிடும்? இதுவும் ஓபன் ஆயிடும். சோ நம்மளுடைய இஸ்லாமியக்கான தன்மை நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். சோ இதுதான் ரமலான்ல அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கிற ஒரு ட்ரைனிங். இந்த அளவுக்குன்னா இத சொல்றாங்க, இந்த ஹார்ட் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. எப்படிப்பட்ட கண்டெய்னர்? ஒரு அழுக்கான கண்டெய்னர். ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப டர்ட்டியா இருக்கு, அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அழுக்கான கிளாஸ்ல நம்ம இப்போ இதை சுத்தப்படுத்தி நம்ம இதுல ஏதாவது தண்ணியை போட்டு நம்ம குடிக்கணும். இப்ப பாருங்களேன், இப்போ நான் ஒரு நேரம் நம்ம பயன் பண்றோம்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு ஏதாவது தண்ணி வேணும்னா நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சுட்டு அப்பப்ப குடிக்கணும், அப்படிதானே? இதுதான் நடக்கணும். சரி, இப்போ நம்ம ஏன்னா அந்த கப் ஆல்ரெடி அழுக்கா இருக்குது, இது எப்படி நம்ம இப்ப முதல்ல சுத்தம் செய்யறது? முதல்ல இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை சுத்தப்படுத்துறோம். இன்னொரு விஷயம், இந்த ஹலாலாக இருக்கிறதையும் அந்த நோன்பின் மாசத்துல நம்ம ஹராமாக்குறோம். எப்படி? நம்ம சாப்பிடலாம், அது ஹலால் தான், நம்ம சாப்பிடுறது ஹலால் தானே. மத்தியான நேரத்துல நோன்பு நேரத்துல சாப்பிடலாம், அது ஹலால் தான். ஆனாலும் அதை நம்ம ஹராமாக்குறோம். ஏன்? அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லியிருக்காரு. சோ அந்த ஹலாலையும் ஹராமாக்குறதன் காரணமாக அந்த கிளாஸ்ல உள்ள அந்த அழுத்தெல்லாம் ஃப்ளஷ் கூட பண்ணிடுறோம் நம்ம. ஓகேவா? இந்த ஃப்ளஷ் பண்ணிட்டு இதுல நம்ம செய்யற அமல்களை சேர்த்தாதான் நமக்கு நெக்ஸ்ட் உள்ள 11 மாசமும் எப்படி நம்ம அந்த தண்ணியை உள்ள ஊத்துனாதான் நம்ம அடுத்த 45 நிமிஷத்துக்கு என்ன செய்ய முடியும்? தண்ணி குடிக்க முடியும். அதே போலவே அந்த கண்டெய்னர்ல நல்ல அமல்களை இந்த ரமலான் மாதத்துல செய்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த 11 மாசங்கள் இருக்கிற அந்த மாசத்தை நம்ம இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிச்சுக்கலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கல்பு வந்து எப்பவுமே அமலால நிறைஞ்சிருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 185வது ஆயத்துல இந்த யாயுவல்லதீன ஆமனு அல்லாஹ் முடிச்சிட்டாங்க, அப்படிதானே? லஅல்லக்கும் தத்தகுன் முடிச்சிட்டு அதுக்கடுத்து இந்த நோன்பு இருக்கலன்னா நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்ல வரான் ஷஹரு ரமலான். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, என்ன சொல்லணும்? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ரமலான் மாசம் வந்துட்டு நோன்பு, அப்படிதானே? இல்லைன்னா 30 நாள் நோன்பு. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை பாருங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, ஷஹரு ரமலான், ரமலானுடைய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு क्वेश्चन மார்க், அல்லதி, அது எப்படிப்பட்டது என்றால், அங்கேயும் ஒரு क्वेश्चन மார்க், அப்படிதானே? ஆனா இதெல்லாம் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்ல, ஏதோ கடகடகடகடகடன்னு ரீட் பண்ணிட்டு போறோம், அப்படிதானே? அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஜாலங்களையும் பாருங்க, ஷஹரு ரமலான் அல்லதி, அதோட முடிச்சிட்டு அங்க நம்ம ஞாபகத்துக்கு நம்ம அங்க என்ன சொல்லிருக்கணும்? அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்துல நீ நோன்பு வைன்னு சொல்லிருக்கணும், அப்படிதானே? ஆனா அல்லாஹ் அங்க எப்படியா சொன்னான்? இல்ல, என்ன சொன்னா? உன்சில ஃபீஹில் குர்ஆன். சோ ரமலான்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது நோன்பு அல்ல, நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னது? குர்ஆன். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லிருக்கா? ஷஹரு ரமலான் அல்லதி, நீங்க அந்த மாசத்துல நோன்பு இருக்குன்னு சொல்லல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா? ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த மாசத்துல தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அதோட சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் அந்த குர்ஆனை பத்தி அதை பத்தி ஒரு பிரீஃபா ஒரு தடவை விளக்குற அல்லாஹ் தஆலா ஹுதல் லின்னாஸ். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் அதுல மனிதர்களுக்கு நேர்வழி இருக்கு. சரியா? அதோட முடிக்கல, அதுல
அதுக்கடுத்து அது யார் அந்த மாசத்துல நீங்க இருக்கிறீங்களோ, உயிரோட இருக்கிறீங்களோ, பலசுக்கு நீங்க நோன்பு நோச்சுக்கொள்ளுங்க. சோ முதல்ல ஷஹரு ரமலான் அல்ல சொல்லிடுறான், அப்புறம் குர்ஆன சொல்றான், அப்புறம் அது நேர்வழி காட்டக்கூடியதுன்னு சொல்றான், அப்புறம் அது தெளிவான அத்தாட்சி இருக்குன்னு சொல்றான், அப்புறம் அது நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடியதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றான்? நோன்பை பத்தி சொல்றான். சோ நம்மளுடைய மனசுல முதல்ல நம்ம ரமலான் ஞாபகம் வந்தா குர்ஆன் ஞாபகம் வரும். குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்ல பாருங்க, இந்த ரமலானுடைய மாசத்துல நோன்பு நோட்பதை விட முதல் காரியம் நம்ம குர்ஆனினால பயனடையும். அது மட்டும் இல்லாம இந்த கைடன்ஸை, இந்த தெளிவான அந்த நேர் வழியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். சோ மற்ற எத்தனையோ மனிதர்கள் இந்த இஸ்லாம் அந்த ஷஹாதத் இல்லாம இருக்காங்க, அப்படிதானே? சோ இந்த ரமலானில் நம்மளுடைய ஒவ்வொரு கடமை என்ன? நம்ம நோன்பு நோக்கணும், நம்ம குர்ஆன் ஓதணும், நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தெளிவாக்கி கொடுக்கணும், நம்ம மற்றவர்களுக்கு இந்த மாதத்துல எடுத்து சொல்லணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய என்னது மெயின் அஜெண்டா, இதுதானே? இந்த மாசத்தினுடைய மெயின் தீம் என்னது? நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு இந்த குர்ஆனை பத்தி எடுத்து சொல்லணும், நம்மளும் இந்த குர்ஆனோட அதிகமா நெருங்கிக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான நேரங்கள் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு ரமலான்லயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு குர்ஆன் அப்படியே ஓதி காமிப்பாங்க. கடைசி தன்னுடைய இறுதி ரமலான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குர்ஆனை ஓதி காமிச்சாங்க. 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட குர்ஆனை ஓதி காமிச்சாங்க. அதனால இந்த ரமலானுடைய மாதம் நம்ம தூங்கி கழிக்கக்கூடிய மாதம் அல்ல, நம்ம உணவு தயாரிப்பதில் நம்ம கழிக்கக்கூடிய மாதம் அல்ல. இது எதனுடைய மாதம்? இது ரிக்ருடைய மாதம், இது தொழுகையினுடைய மாதம், இது இபாதத்துடைய மாதம், இது நோன்பினுடைய மாதம், இது சஜ்தாக்கள் செய்ய வேண்டிய மாதம், இது துஆவினுடைய மாதம். சோ இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமான துஆக்களை செஞ்சு, அதிகமான இஸ்திக்ஃபார்களை செஞ்சு, அதிகமா குர்ஆன். ஏன்னா வேற எந்த விஷயத்திலையும் நம்ம இந்த டைம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இந்த குர்ஆன் ஓதுறதுல மட்டும் நம்ம டைம் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இப்போ நிறைய பேர் ஒரு क्वेश्चन கேட்பாங்க, என்னன்னா எனக்கு குர்ஆன்ல அரபி தெரியல, அதனால நான் ஓதுனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நான் ஏதோ ஓதி இருக்கேன், இதுவும் யூஸ்ஃபுல்லா? பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தந்தை வந்து அந்த மகன்கிட்ட சொல்றாங்க, ஓகே நீங்க போய் குர்ஆன் ஓதுங்க, ஒரு நாள் இதெல்லாம் போய் குர்ஆன் ஓதுன்னு சொல்றாங்க. சோ அந்த பையன் கேக்குறாங்க, எனக்கு ஒண்ணுமே அரபிலாம் தெரியாது, நான் ஓதில எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லையே. அப்போ அந்த தந்தை என்ன செய்வாங்க, அந்த பையனை அந்த கடற்கரையில் கூட்டிட்டு போய் அந்த கடற்கரையில வாளி நிறைய அழுக்கு இருக்கும், அந்த வாளியில அழுக்கு இருந்து கீழே ஒரு ஓட்டையை போட்டுட்டு சொல்லுவாங்களா, சரி ஓகே இந்த பக்கெட் எடுத்துட்டு கடல்ல போய் தண்ணி எடுத்துட்டு என்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க. சரி இந்த பையனும் போய் பக்கெட்ல தண்ணியை எடுத்துட்டு வருவானா, ஏன் அங்க கீழே ஓட்டை இருக்கல, அந்த ஹோல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கீழே போயிடும். சரி ஐயோ தண்ணி இல்லையே, சரி வெளியே போய் எடுத்துருவா அப்படின்னு இந்த மாதிரி 5 தடவை அவன் அங்கேயும் கடைசி இல்ல ஒண்ணுமே இல்ல, என் தண்ணி வரமாட்டேங்குது அப்படின்னு அந்த பையன் அந்த தந்தைகிட்ட சொல்லுவானா, என்னால தண்ணி எடுத்துட்டு வர முடியல, கீழே ஒரு ஓட்டை தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த தந்தை கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி நான் பக்கெட் கொடுக்கும் பொழுது எப்படி இருந்தது உன்ட்ட, இப்போ அந்த பக்கெட் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, எப்படி இருக்கும்? அழுக்கா இருந்துச்சு, 5 தடவை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்குது? அது சுத்தமா இருக்குது. அதே போலதான் நமக்கு அது, ஏன்னா நமக்கு அது விளங்கலைன்னா கூட அது நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்தக்கூடியது. நம்மளுடைய மனசு நம்ம ஓத நமக்கு அரபிதான் தெரியாத, நமக்கு ஒண்ணுதான் விளங்காத, நம்ம எதுக்கு ஓதணும், நம்ம தனிச்சுமாவே ஓதுவோம் கிடையாது. நமக்கு தெரியுதோ தெரியலையோ நம்ம ஓதணும், நம்ம அதுக்கு அடுத்து விளக்கம் தெரியலன்னா தர்ஜுமாவை எடுத்து பார்க்கணும். சோ இந்த ரமலான் அப்படிங்கிறது முழுக்க குர்ஆனுடைய மாதம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு முதல் ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொன்னதே ஒரு ஆயத்து தான், ஒரு ஆயத்திலும் இந்த ரமலான்னா குர்ஆன் தான். மற்றவர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம இருக்கிறது இந்த ஷஅபானுடைய மாசத்துல. இந்த ஷஅபானுடைய மாசம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நாள் இல்ல 20 நாட்களுக்குள்ள நமக்கு இருந்த எல்லா கலாவான போன ரமலான விட்ட கலாவான நோன்பு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், இந்த மாசத்தோட க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா கடைசி நாட்கள்ல நம்ம நோன்பு இருக்கக்கூடாது. அந்த ஷஅபானுடைய 30, 27 சோ இந்த டைம்ல இருக்கிறத விட இந்த முன்னால நம்ம இப்போ இருக்கிற டைம், ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுக்கு அடுத்தபடி அதிகமாக நோன்பு இருந்தது இந்த ஷஅபான் மாசத்துல. சோ இந்த ஷஅபான் மாசத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்குது, எங்களுக்கு ஏதாவது நோன்பு விட்டு போயிருந்துச்சுன்னா நாங்க எல்லா நோன்பையும் என்ன செஞ்சிருவோம், இந்த ஷஅபான் மாசத்துல அவசரமா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், நாங்க முடிச்சிருவோம். எதையுமே நாங்க அடுத்த வருஷத்துக்கு நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம். சோ அத போலவே நமக்கு இருக்கிற நம்ம செலுத்த வேண்டிய நோன்புகள் எல்லாம் இந்த ஷஅபான் மாதத்துல செலுத்திடணும். அதே போலவே இந்த ஷஅபான் மாசம் எப்படிப்பட்ட மாசம்னா, இந்த
ரமலானுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி. வார்ம் அப் பண்ணுவோம் தானே, முதல்ல எக்ஸசைஸ் பண்ண போறதுக்கு முன்னால என்ன செய்வோம், ஒரு வார்ம் அப் நடக்கும் அப்படிதானே. அதே போலதான் இந்த ஷாபான் மாசம். சரி குர்ஆன் தானே, அடுத்த மாசம் தான் ரமலான், ஜூலை 8 தான், சோ அப்போ ஓதிக்கலாம் கிடையாது. இப்பமே அதை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய கல்புக்கு அப்படியே பிராக்டிஸ் கொடுக்கதான் அது என்ன செய்யும், ரமலான்ல ஒழுங்கா உட்காந்து. இப்போ நம்ம கொடுக்கலன்னா அப்புறம் என்ன ஆயிரும், கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அப்புறம் அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். சோ அதனால இந்த ஷாபான் மாசத்தை ரொம்ப அதிகமான விக்ருல அது எப்படி நம்ம ரமலான் மாசத்துல இருக்க போறோமோ அதே போலவே நம்ம ஆக்கி வச்சுக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அடுத்தும் கண்டிப்பா 1 hour இல்ல 2 hour நம்ம என்ன செய்யணும், ஏன்னா இப்ப எல்லாமே ஹாலிடேஸ் தானே. சோ குர்ஆனை நம்ம செலுத்தணும். வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை குர்ஆனை நோக்கி அழைக்கணும். சோ இப்படி குர்ஆனை நோக்கி அழைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனசுல ரமலான்னா நோன்பு பிரியாணி அப்படின்னு இல்லாம என்ன இருக்கும், ரமலான்னா குர்ஆன் அப்படின்னு இருக்கும், அப்படிதானே. சோ ஏன்னா அவங்களுக்கு அதான சந்தோஷம், இஃப்தார்லயும் சரி சஹர்லயும் சரி அவங்களுக்கு டிஃபரெண்டா டிஷஸ் கிடைக்கும், அப்படிதானே. சோ நம்மளுடைய குழந்தைகளுடைய மனதிலையும் கூட இந்த ரமலான்னா எப்படி நம்மளுடைய மனசுல நோன்புன்னு இருக்குதோ அப்படி இருக்க கூடாது, என்ன இருக்கணும், குர்ஆன். சோ ரமலான் மாதத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், குர்ஆனை எடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிடணும். சரி, இதே ஒரு விஷயம், இந்த ரமலான்ல நம்ம ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்குனா, இந்த ரமலான்ல நம்மளால எத்தனை குர்ஆன் முடிக்க முடியும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதியான ரமலான்ல, ஏன்னா இந்த ரமலான் கூட நமக்கு இறுதியான ரமலானாக இருக்க கூடும், அப்படிதானே. அதனால ஒரு ரமலான்ல ரசூலுல்லாஹ் ஓதுன மாதிரி அட்லீஸ்ட் 2 குர்ஆனை இன்ஷா அல்லாஹ், இந்த 2 குர்ஆனையாவது நம்ம என்ன செய்யணும், 2 தடவை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப 2 குர்ஆன் முடிக்கணும்னா அதிகமான நேரம் குர்ஆன்ல செலவழிச்சாதான் முடிக்க முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்மளால முடிக்க முடியாது. எங்களுடைய ஒரு உஸ்தாதா நாங்க மதரசால ஓதும் போது சொல்லுவாங்க, அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், அப்படிதானே. எத்தனை குர்ஆன் முடிச்சுட்டு வரும்போது, அந்த லீவ்லாம் முடிஞ்சு ரமலான்லாம் முடிஞ்சு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எத்தனை குர்ஆன், ஒரு குர்ஆன் முடிச்சாங்க, ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யணும், ஒரு குர்ஆன் முடிக்க கூடாது, 5 குர்ஆன் முடிக்கணும். நான் இந்த ரமலான்ல எத்தனை குர்ஆன் முடிச்சேன், 5 குர்ஆன் முடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வஃபாத்தும் ஆயிட்டாங்க, அவங்களுடைய டெலிவரி டைம்ல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னைக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒவ்வொரு ரமலான் வரும்போது அவங்களுடைய ஞாபகம் வந்து, அவங்க வந்தோடனே பிள்ளைங்கள்ட்ட அப்படிதான் சொல்லுவாங்க, எத்தனை குர்ஆன் முடிச்சு. நாங்க ரொம்ப பெருமையா சொல்லுவோம், 1 2ன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க வீட்டுல அவங்க பேசவே மாட்டாங்களாம். அந்த 5 குர்ஆனை அவங்க சமையல்ல என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு உடனே வந்து குர்ஆன் ஓதுவாங்க. சோ இப்படி இருந்ததுனால அவங்களுடைய மாதம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு, குர்ஆனாவே ஆயிடுச்சு. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மஃபிரத்தை நல்லா வைக்கணும். சோ இன்னைக்கும் அதுதான் சொல்றது, ஒரு 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 மனிதன் இந்த உலகத்துல விட்டு செல்ல ஒரு அமல் அதுதான். அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கும் நான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இல்லையா. சோ இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்ல சொல்ல, அந்த குழந்தைகள் அவங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்ல சொல்ல அப்பதான் நமக்கு நன்மை கிடைக்கும். சோ நம்மளால முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுவோம். ஆனா கடைசி வரையும் எங்களால முடியல, அவங்க முடிச்சாங்கன்னு சொன்னாங்க, என்னால முடியல. சோ இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு ரமலான்லயும் நம்ம அதிகமான நேரத்தை குர்ஆன்ல செலவழிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இன்னொரு ஒரு இதுல வந்து ஒரு பயான்ல ஒரு உஸ்தாத் சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய கடைசி வக்தா, ஒரு மனிதன் வஃபாத்தாக போறாங்க, அவங்களுடைய கடைசி நேரம் அது. இந்த உஸ்தாதுக்கு அவங்க லெட்டர் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, இதுதான் என்னுடைய கடைசி லெட்டரா இருக்கு, என்னால என்னுடைய ரூஹுக்கு, அதாவது அவங்க டயபெட்டிக் கேன்சரோ ஏதோ சம்திங் கேன்சரால வஃபாத் போனாங்க. ஸோ அவங்க சொல்றாங்களா, எனக்கு வந்து போன ரமலான் போச்சு, எனக்கு இன்னொரு ரமலான் வரணும் போல இருக்குது, ஆனா நான் அதுவரை இருக்க மாட்டேன். இதை வந்து நீங்க எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு டைம் எனக்கு இல்ல, நான் இன்னைக்கு ஏங்குறேன், என்னால ஒரு தொழுகை தர முடியல, ஒரு திக்ர் செய்ய முடியல, எனக்கு ஒரு நோன்பு நோக்க முடியல, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, என்னுடைய அந்த டைம், இந்த உலகத்தை விட்டு போற டைம் வந்துச்சு. இந்த லெட்டரால நிறைய மக்கள் ஹிதாயத் பெறணும். சோ அவங்க அந்த உஸ்தாது அந்த பயான்ல அந்த லெட்டர் கூட எடுத்துட்டு வந்து, இதுதான் அந்த மனிதன் எழுதின கடைசி லெட்டர், அவங்க இந்த உலகத்தை விட்டு சென்றுட்டாங்க. ஏன்னா நமக்கு அப்பதான் நமக்கு நம்மளுடைய மண்டையில உரைக்கும், அப்படிதானே. இதுவரையும் நமக்கு தெரியாது, நம்ம அதை ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டோம். எப்பதான் யூஸ் பண்ணுவோம், அந்த சொல்லுவாங்க தானே, கடைசி நேரத்துல சல்லான்னு சொல்ல மாதிரி நம்ம அந்த லாஸ்ட் டைம்ல அது என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வருந்திடக்கூடாது நம்மளுடைய மனசை. நம்ம லாஸ்ட் நேரத்துல நம்ம ஐயோ நமக்கு ஒரு ரமலான் கிடைக்காதா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சோ அதிகமான துஆக்கள், சோ நம்மளுடைய ஒவ்வொரு ரமலானையும் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம அல்லாஹ்வுக்காக நடத்தணும். எந்த அளவுக்கு பெண்கள் நம்மளுடைய வேலைகளை எந்த அளவுக்கு நம்ம குயிக்கா செய்ய முடியுமோ, இல்ல அதுக்கு முன்னால
வச்சுக்கலாம், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த சஹருடைய நேரம், அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள், ஸோ இந்த நேரங்கள் எல்லாம் அதிகமான திக்ரு ஸலவாத்துக்கள், அதிகமான துஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறணும். இந்த கடைசி இன்ஷா அல்லாஹ் நம்ம பயான் அதுக்கு அடுத்த ரமலான் முடிஞ்சுதான் இருக்கும். ஸோ இந்த லைலத்துல் கத்ர்ல அதிகமான துஆ அல்லாஹும்ம இன்னக அஃபூன் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எப்படி ஓதுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. சரி, அல்லாஹும்ம யா அல்லாஹ். ஏன்னா நான் எதனால இந்த துஆ சொல்றேன் தெரியுமா? நம்ம மெமரைஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டே இருப்போம், ஆனா அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது, அப்படிதானே? சோ அதனால அந்த அர்த்தத்தை மட்டும் நான் ஒரு தடவை சொல்றேன். ஏன்னா நம்ம அர்த்தத்தை மண்டையில ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயில இருந்து சொல்ல 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 நமக்கு அந்த மைண்ட்ல என்ன செய்யும், அதனுடைய அர்த்தம் ஓடும். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக நிச்சயமாக நீ அஃபூன் மன்னிக்கக்கூடியவள், மன்னிப்பாளர், துஹிப்புல் அஃவ நீ எதை துஹிப்புனா என்னது, விரும்புவது, ஓகேவா? சோ துஹிப்புல் அஃவ நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவள், ஃபஅஃபு அன்னா எனவே நீ எங்கள் அனைவரையும் என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு. சோ இந்த துஆவை அதிகமா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர் அந்த ஒற்றைப்படையான இரவுகள்ல அதிகமா இந்த துஆ ஓதிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. சோ இந்த மாதிரி முக்கியமான துஆக்களை இதுக்கு முன்னாடி இப்பவே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்பவே நம்ம இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சோம்னா இதுக்கு அப்புறம் உள்ள அந்த டைமிங்ல நமக்கு என்ன செய்யும், நமக்கு ஈஸியா நம்ம ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ரமலான மிகவும் சிறந்த ரமலானாக, நம்மளுடைய நமக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு ரமலானாக, நம்மளுடைய ஒவ்வொரு பக்தையும் ஒவ்வொரு செகண்டையும் அல்லாஹ்வுக்காக செலவழித்த நிம்மதியான ஒரு சொர்க்கத்தை அடையக்கூடிய ரமலானாக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மளுடைய அனைத்து ரமலானையும் ஆக்குவானாக. குறிப்பாக நம்மை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த ரமலானை இந்த முழுமையான அவனுடைய ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் பெற்றவர்களாக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரையும் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஆலியில் சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தக்கபரல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இன்னமும் அமல் பிரியாதுன்னு சொன்னேன். ஸோ நம்மளுடைய அமல்கள் எல்லாமே நம்மளுடைய நீயத்தை பொறுத்து தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போவே நீயத்து வைக்கணும். முதல்ல நம்மளுடைய ரமலான் மாதமும் இதுக்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய அனைத்து நாட்களும் மாதங்களும் நமக்கு சிறந்த மாதமாக அமையணும்னு. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம நீயத்து வச்சுக்குவோம். இன்னையிலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய இறுதி மூச்சு வர நம்ம சிறந்தவர்களாக, சுகதாக்களாக, சித்திகீன்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஜன்னத்துல் அத்ல இன்ஷா அல்லாஹ் அதில் போய் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தினரும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு நீயத்துடன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஒரு அமர்வை நம்ம முடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் முடிஞ்சு நம்ம ஒரு புனித மனிதர்களாக, ஒரு சந்தோஷமான ஒரு மனிதர்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் மாற்றி அமைக்கணும். நம்மளுடைய இறுதி மூச்சு வரையும் அவனுடைய வழித்தடத்தை நம்ம பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒரே ஒரு விஷயம், சாரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வந்து கிளாஸ் கிடையாது. காலையில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது அஷாக்கில். எல்லாத்துக்கும் SMS வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு அந்த மெசேஜ் SMS வந்து ரிப்ளை பண்ணாதான் அவங்க இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஹவுகாங் பள்ளியிலேருந்து. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதான் அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை SMS பண்ணுவாங்க. அப்புறம் யாராவது டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். பிள்ளைங்களை வந்து டைமிங் வந்து சுபு 10ல் இருந்து, ஸோ இங்கே வந்து அரௌண்ட் அவங்க SMS பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு ஹவுகாங்கில் இருந்து கிளம்புது அப்படின்னு சொல்லி. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டார்ட்.